இப்ப இருக்கிற பெற்றோர்களுமே ஹிந்தி தெரியணும். ஹிந்தி கிளாஸ் அனுப்பி விடுறாங்க. அந்த சப்ஜெக்ட்லேயே ஹிந்தி இருக்குது. தனியாகவும் கிளாஸஸ்லாம் அனுப்பி விடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஹிந்தி அவ்வளோ முக்கியமான ஒரு மொழியாக மாறிட்டா? ஹிந்தி மொழி ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, பிராந்திய மொழி அவ்வளோதான். ஹிந்தி முக்கியமான மொழி கிடையவே கிடையாது. எனக்கு இங்கே தமிழ்நாட்டில எனக்கு பொழப்பு வேணும் அப்படின்னா, நான் தமிழ் தெரிஞ்சா தான் இங்கே பொழைக்க வேணும்னு நான் கற்றுக்கிறேன். எனக்கு நான் ஒரு டெல்லியோ, மகாராஷ்டிராவிலயோ, இல்லை பாம்பே வேறு ஏதோ ஒரு வட மாநில தேசத்தில் ஹிந்தி இருந்தால் தான் எனக்கு பொழப்பு ஓடும் அப்படின்னா, நான் வேறு வழியில் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது ஒரு பிராந்திய மொழி. இந்த லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அந்த லோக்கல் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா தான் உனக்கு வேலைன்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. இங்கே அதுதான் பிரச்சனை. ஸோ இங்கே பிராந்திய மொழி இங்கே வராங்க. ஏன் அங்கேருந்து வரவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இங்கே வராங்க. வந்ததுக்கப்புறம் எப்படி அவ்வளோ சுத்தமாக தமிழில் பேசுகிறாங்க? இருட்டுக்கடை அல்வா ஓனர் யார் மேடம்? அவர் திருநெல்வேலிக்காரரா? ஆனால் பாருங்கள், இருட்டுக்கடை அல்வா நம்ம கொண்டாடிட்டு தானே இருக்கோம். அவர் அந்த ஊருக்காரரா, அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறோமா? இல்லை. ஸோ எல்லாத்துலேயும் என்ன பிரச்சனைனா, நீங்கள் இந்த பிராந்திய மொழியை கற்றுக்கிறதுனால ஒன்றும் நம்ம குறைஞ்சு போயிட போகிறது கிடையாது. ஆனால் இந்த பிராந்திய மொழியை நீ கற்றுக்கிட்டா தான் உனக்கு வேலைன்னு சொல்லும்போது தான் நம்ம குறைஞ்சு போய்ட்றோம்.